வணக்கம். கொஞ்ச தினங்கள் முன்னாடி அண்ணாமலை அண்ணா வந்து ஒரு ஆரிய வைசிய சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ஒரு இன்டெலெக்சுவல் மாநாடு, அந்த மாநாட்டில் பங்கு பெற்றவர்கள் இல்லாட்டி அந்த மாநாடு நடத்தினவர்களுடைய ஒரு இன்டோர் மீட்டிங், அதில் ஒரு ½ அன் ஹவர் ஒரு உரையாடல் அப்புறம் கேள்வி பதிலெல்லாம் நடந்திருக்குது. அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதில் என்ன இருந்துச்சுங்கிறது மட்டும் ஒரு சம்மரி மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ இப்போ இந்த இன்டெலெக்சுவல் மாநாடு அப்படிங்கிறது எவ்வளோ பேர் பங்கு பெற்றிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 பேர் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் இந்த மாநாடு வர முடியல, நிறைய சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனாலுமே நான் வந்து உங்களை மீட் பண்ணுங்கிறக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆர்கனைசர்ஸ் அப்படி ஒரு சிலரை மட்டும் வச்சு ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபெசிலிட்டேஷன் அந்த மாதிரி. ஸோ அதில் அண்ணாமலையர்கள் ஷேர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ரொம்ப லீடர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை, அதனால தான் நம்ம வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்தியா வந்து இட் இஸ் லாங்கிங் ஃபார் லீடர்ஸ், இம்ப்ளிமெண்டர்ஸ், எக்ஸிக்யூட்டர்ஸ். ஐடியாவை வந்து நம்ம நிறைவேற்றுற ஆளுங்க ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஸ்விக்கி ஓட்டுறாங்க, நிறைய இளைஞர்கள் 20 லட்சம் 80 லட்சம் பேர் அவ்வளோ பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் எம்ப்ளாய்மெண்ட் வேணும். அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்பீச்சஸில் பார்த்த அந்த நிறையா டாபிக் தொடராங்க. அப்புறம் லீடர்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் ஆரிய வைசியா மூமெண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக பண்ண முடியும், அடுத்த வாட்டி நீங்கள் 1,10,000 பேர் கொண்டு வாங்க, நான் கண்டிப்பாக வரேன், எனக்கு ரொம்ப உங்கள் மேலாம் வந்து பயங்கர அபிப்பிராயம் இருக்குது, பெரிய விஷயம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. தமிழ்நாடு ரொம்ப மோசமாக இருக்குது, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், சென்னையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட பீகார் நிலைமைக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு நிறைய ஷேர் பண்ணுறாங்க. ஸோ லீடர்ஸோட பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நான் வந்து வீதி லீடர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது நோக்கமே எல்லாரும் லீடர்ஸ் ஆகணும். இப்போ நான் வந்து என்னை எப்படி தான் நான் பார்க்குறேன்னு சொன்னால், என்னை ஒரு தீக்குச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து தீக்குச்சியை வச்சு நான் லைட் பண்ணுறேன், அது மூலமாக மற்றவங்க எல்லோரும் அவங்க தீக்குச்சியாக மாறி அவங்க மற்றவங்க லைட் பண்ணுறாங்க. அப்படி ஒருத்தர் லைட் பண்ணி தான் போகணும். ஒரு தீக்குச்சியால் ஒரு காட்டையே எரிக்கக்கூடிய சக்தி அந்த தீக்குச்சிக்கிட்ட இருக்குது. அப்போது நம்ம வந்து என்ன லீடர்ன்றது நம்ம என்ன மாதிரியான ஒரு பார்வையில் பார்க்குறோம்னு சொன்னால், தீக்குச்சி அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்குறோம். ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் அதர் டு ஆல்சோ லைட் அண்ட் இல்லைனா க்ரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் அது 2-3 இடங்களில் சொல்லியிருப்பார். ஸோ நான் இந்த ஃபோட்டோஸ் கூட போட வேணாம்னு நான் சொல்கிறேன், நான் வந்து என்னை முன்னிலை படுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன். எங்கேயுமே நான் வந்திருக்கிறது வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பாராட்டணும், நீங்கள் பண்ணியிருக்க சாதனை பற்றி பேசணுன்றக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு தீக்குச்சி தான், நம்ம எல்லாருமே தீக்குச்சியாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ அந்த டிஸ்கஷன் நடுவில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய நியூஸ், அதாவது ஏர் இண்டியாவோட ஒரு ஃப்ளைட்டு மிகப்பெரிய டர்புலன்ஸ் மாதிரி பயங்கரமாக ஆடி எல்லாருமே வந்து பறந்துட்டாங்க. அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளேயே வந்து ரூஃபில் தான் இடித்து ஏகப்பட்ட பேர் அடிபட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனாங்கன்னு சொல்லிட்டு பெரிய நியூஸ் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, டர்புலன்ஸ்னாலன்னு சொல்லி நியூஸ் வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்ததுன்னு சொன்னால், பைலட் வந்து ட்ரக்கில் இருந்ததாக ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்ட ரிப்போர்ட் வரும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஃப்ளைட்டை ஓட்டுனதே செகண்ட் லெவல் பைலட்டு தான் ஓட்டியிருக்கிறாரு, இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் டர்புலன்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதுக்கு இந்த இன்சிடென்ட் சொல்கிறாருன்னு சொன்னால், அதை சொல்கிறாரு, ஒரு பைலட்டே வந்து ட்ரக்கு சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டியிருக்கிறாரு. அவர் எந்த நிலைமையில் இருந்துக்கிறாருன்னா, அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, அதாவது அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஷூ ஒரு சாக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அப்போ அந்தளவுக்கு அவர் வந்து அவர் சுயநினைவே தாண்டி அவர் நடந்துட்டுருக்கிறாரு. ஸோ அவர் பயணம் போயிட்டு அந்த பயணத்துக்கு அப்புறமா மறுவானம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு வராரு. எவ்வளோ 100கணக்கான பேசஞ்சர்ஸ் அவங்க உயிர் வந்து அவர் கையில் இருந்திருக்கு. டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ்னு வருது. இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸில் வருது. அப்போது இது வந்து உலக அளவில் நம்மளுக்கு பெரிய அவமானம். ஏன்னா ஏர் இண்டியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்னில் அவங்களுடைய, அதாவது அந்த பைலட்டோட தப்புனால இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்திருக்குதுன்னு கேட்கும்போது, அப்போ லீடர்ஷிப் எவ்வளோ தூரம் கம்மியாகிட்டே போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தில். அப்போ லீடர்ஷிப் ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் சொல்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நியூஸ் தான் படித்தேன், ஆனால் அதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நியூஸ்லாம் எனக்கு கண்ணுக்கு படலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சொல்லிவிட்டு லீடர்ஷிப்போட பற்றாக்குறை பற்றி சொல்கிறார். சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 கேள்வி பதில் நடக்குது. அதில் முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால், பாலிசி டெசிஷனில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான மாற்றம் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டில் என்ன பாலிசி மாற்றங்கள் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை நான் சொல்கிறாரு, எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் பிளான் தான் நம்ம பண்ணணும், உடனேலாம் எதுவும் பண்ணக்கூடாது, உடனே பண்ண முடியாது. பெருசாக பிளான் பண்ணும்போது எஜுகேஷனை சரி பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க தான் வந்து ரா மெட்டீரியல், அதாவது இந்த சென்ஸ் அந்த கான்செப்ட் படி இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க தான் நாளைக்கு தலைவர்களாக வரப்போகிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கும்போது தான் நாளைக்கு நம்மளோட எதிர்காலமே நல்லாயிருக்கும். அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஆனால் இப்போது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்பு ரொம்ப சுமாராக இருக்குது.
ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கூட டிவிஷன் தான் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஏசர் ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம அதை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் ஃபஸ்ட் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டாக இருக்கணும், அதாவது அட்வைஸ் தரக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்களாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க. ஆனால் அரசாங்கத்தில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வராரு, ஒரு பொலிட்டீஷியன் வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் வராரு. ஆனால் அவருக்குலாம் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த அரசியல் ஜெயிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அவங்க ஜெயிச்சு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பியூரோக்ரஸி தான் தாண்டி பொதுமக்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணணும். அது வரும்போது கவர்மெண்ட் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரியான மாற்றங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரெண்டாவது வந்து இன்னொரு சூப்பரான கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னும் சூப்பரான பதில். என்ன கேள்வி கேட்டாருன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள்கிட்ட இந்த மாதிரி போன வாட்டி டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே மிகப்பெரிய ஆன்லைன் சப்போர்ட்டோட இருந்துச்சு. எல்லா நியூஸ் சேனல்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க பண்ணுற எல்லாத்தையும் பயங்கரமாக ப்ரொபகேட் பண்ணுவாங்க, பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க தாவே காட்சியுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவர் பண்ணுற ஒரு விஷயத்தையுமே பெருசு பண்ணி காமிக்கிறாங்க, பெரிய ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க. இப்போ வீர லீடர்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான பிளான் இருக்குது? ஏன்னா ஆன்லைனில் ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது அவ்வளோ அத்தியாவசிய தேவை. அதுதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது சோஷியல் மீடியாவும் ஆன்லைன் ப்ரெசன்ஸும். அதுக்கு வீதி லீடர்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, இந்த பாருங்க பிரதர், யூடியூப் வீடியோ போடலாம், இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு வைகையை சுத்தம் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ரீல் போடலாம், இல்லாட்டி நம்ம மரம் நடலாம், ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடலாம், இல்லைன்னா ஒரு ஸ்கூலில் போயிட்டு ட்ரக் அவேர்னஸ் பற்றி ஸ்பீச் கொடுக்கலாம். நான் வந்து இந்த ரெண்டாவது பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்குறேன். ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுங்கிறது அது தேவை தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலுமே நம்ம களத்தில் வேலை பண்ணணும், நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு போகணும், மரம் நடணும், ட்ரக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அந்த வேலைகள் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணலாம், அதை சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். ஸோ அது வேணான்னு நான் சொல்லலை, நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதில் தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்ம வீதி லீடர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 2020 மேட்ச்சில் ஒரு நாள் சும்மா ஒரு 6 அடிச்சுட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணல, 5 டே டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணுறோம். இதுதான் வந்து இதோட பதிலுங்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் பயங்கர இம்ப்ரெஸ்ட் இந்த பதில் வச்சு. எனக்கும் பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணணும்னு சொன்னால் செஞ்சுட்டு பண்ணுங்கிறது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள். அடுத்த கேள்வியும் ப்ரில்லியண்ட்டான கேள்வி, ஏன்னா இன்டெலிஜென்ஸ் மாநாடு இல்லை. ஸோ நல்ல கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றம் ஏற்படுத்தணும், ஸோ குழந்தைங்க வந்து இன்னோவேஷன் நிறையா வரணும்லாம் சொல்லி பார்ப்போம். பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளே அவர்கள் வந்து இன்னோவேஷன்ஸ் நிறையா வரணும், தமிழ்நாடு வந்து இன்னோவேஷன்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக இன்வைட் பண்ணுறாங்கன்னு வரணும். இப்போ நம்மளோட மக்கள் தொகை மாதிரி பல நாடுகள் யூரோப்லாம் வந்து அதே மக்கள் தொகை அதோட கம்மியான மக்கள் தொகையோட பெருசாக வந்துட்டாங்க. அமெரிக்காவில் அவ்வளோ பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம அந்தளவுக்கு வந்து இன்னோவேட் பண்ணணும், பெரிய பிராண்டு கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் குழந்தைங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது எஜுகேஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ இவர் கேட்குறாரு, இது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை எப்படி நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஸோ குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒழுங்காக படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒழுங்கான கல்வி போய் சேர்றது இல்லை, அவங்களை இன்னோவேட்டர்ஸாக மாற்றணும்லாம் சொல்கிறீங்க, அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம வந்து கல்வியில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, அது இருக்கக்கூடாது. கல்வியில் தரம் பிரிச்சுட்டாங்க, அந்த சிஸ்டமே வந்து ஃபண்டமெண்டலி ஃப்ளாடான சிஸ்டம். இப்போது வந்து நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன், எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட புதுசாக ஆட் ஆகலை. எக்ஸிஸ்டிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, புதுசாக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆட் ஆகலை, எல்லாமே சிபிஎஸ்சியாக ஆட் ஆகுது, எல்லாமே ஐசிஎஸ்சி ஆட் ஆகுது. நல்லது தான், நான் வந்து தப்பு சொல்ல, எல்லாம் சிபிஎஸ்சி ஐசிஐலாம் போட்டோம். ஆனால் இந்த மாதிரி தான் மாறுதே ஒழிய கல்வி தரம் இருக்குது. இப்போ எப்படி பூரி மசாலாவில் வந்து வேறு வேறு குவாலிட்டி இருக்குமோ, அந்த மாதிரி கல்வியில் கொஞ்சம் ரூபா கொடுத்தா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு லோக்கலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா இந்த ஸ்கூல், இன்னும் காசு கொடுத்தா சிபிஎஸ்சி, இன்னும் காசு கொடுத்தா ஐசிஎஸ்சி, இந்த மாதிரி தரம் பிரிஞ்சு தான் வந்து ஸ்கூல்ஸே இருக்குது. அப்போது குழந்தைங்களுக்கு நம்மளால் சமமான கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியலன்னு சொன்னால் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்னோவேஷன் கிடைக்கும்? அப்போ என்னோட விஷன் படி என்னன்னு சொன்னால், உங்களுடைய குழந்தையும் உங்களோட டிரைவரோட குழந்தையும் ஒரே ஸ்கூலில் ஒன்றா படிக்கணும். அப்படி எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான படிப்பு இருக்கும்போது தான், எல்லா தரப்பு மக்களும் ஒன்றா இருக்கும்போது தான் வந்து கல்வி சமமாக இருக்கும்போது தான் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வரும். அப்போ தான் வந்து ஒரு இன்னோவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி மற்ற நாடுகளில் வந்து அவங்க வீடு சுற்றி இருக்கிற ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்குது இல்லையா. அப்போது அது வந்து அது முன்னாடி ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு. இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாருக்கும் சமமான கல்வி வரணும், அது மூலமாக நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருந்தார். அப்புறம் கடைசி ஒரே கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து நாளைக்கு சிஎம் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறார், நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு கையெழுத்து அப்படிங்கிற மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா
எது ஃபஸ்ட்டு கையெழுத்து போடலாம் நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? படிப்புக்காக ஃபஸ்ட்டு கையெழுத்து போடலாம், இல்லை போதைப் பொருள் ஒழிப்புக்காக ஃபஸ்ட்டு கையெழுத்து போடலாம், இல்லை பெண்கள் பாதுகாப்புக்காக ஃபஸ்ட் கையெழுத்து போடலாம், இல்லை வந்து ஏழைகள் உணவு தேவைக்காக ஃபஸ்ட் கையெழுத்து போடலாம், விவசாயிகளுக்காக ஃபஸ்ட் கையெழுத்து போடலாம். இதில் எது உசந்தது எது தாழ்ந்தது? எல்லாமே சமம் தான், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே. அப்போது எதுவுமே நம்ம வந்து மேலே கீழே வைக்க முடியாது, எல்லாமே தேவை. அப்போது எல்லாமே இப்போ வந்து ஃபஸ்ட் நாளில் ஒரு கையெழுத்து போடுறது வந்து வேணால் ரீலுக்கு வேணால் யூஸ் ஆகும், ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஷோ பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே ஒழிய அடித்தளத்தில் மாற்றம் அப்படி நடக்காது. 5 இயர்ஸ் நம்ம பிளான் பண்ணி உழைச்சி எல்லாத்தோடையும் கவனம் பண்ணும்போது தான் அது முன்னேற்றம் வரும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு கையெழுத்து அப்படிங்கிறதுல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாரு. இது அந்த இதோடைய ஒரு சம்மரி. இது பெருசாக நிறைய பேர்கிட்ட போய் சேரல, அதனால இதை பற்றி பேசும் அப்படின்னு நினச்சேன். உங்களோட கருத்துக்களை மேலே கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.